ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தேவனால் பிறக்கப்படுகிறான் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தேவன் நிர்ணயித்து பிறக்க வைக்கிறான் என்பதை நம்புவீங்களா? இந்த மொபைலை ஒரு மனுஷன் உருவாக்கி இருக்கான் என்றால் அவன் இந்த மொபைலை உருவாக்க முன்பாக வருஷங்களாக 1-2 வருஷங்கள் அவன் கம்ப்யூட்டர்ல பிளான் பண்ணி என்னென்ன ஃபியூச்சர் வேணும், இதுல என்னெல்லாம் தேவை என்று சொல்லி அதை நிர்ணயித்து பிளான் பண்ணி ஒரு பொருளை ஒரு உலகப்பரமான மனுஷன் உருவாக்குவார் என்றால், இந்த அகிலாண்டத்தை சிருஷ்டித்த நம்முடைய தேவன் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்க வைப்பதற்கு முன்பாகவே அவன் என்ன செய்ய வேண்டும், அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று நிர்ணயித்து உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். நீங்கள் அனுப்பப்பட்டவர்கள், தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அனுப்பப்பட்டவர்களுக்கு முன்பாக பர்வதங்கள் முடிந்துவிடும். தேவன் ஒரு நோக்கத்தோடு ஒரு செயலுக்காக ஒருவரை அனுப்புகிறார். என்ன அனுப்பின காரணம் அல்ல, நான் எதற்காக அனுப்பப்பட்டவனோ அந்த காரணம் அல்ல. சாம்பாஸ்ல தேவன் அனுப்பினது, தேவன் சாம்பாஸ்ல அனுப்பினதுக்கு வேற காரணம் இருக்கிறது. தேவன் ஜோபினை அனுப்பினதுக்கு வேற காரணம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக தேவன் நம்மை இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறார் என்பதுதான் வேதத்தில் உள்ள உண்மை. ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே பாடுங்க பாடுங்க. சமபூமியாவாய் நீ அனுப்பப்பட்டவன் முன் நீங்க பாடணும். பெரிய பர்வதமே உங்களுக்கு முன்பாக சமபூமியாவாய் நீ அனுப்பப்பட்டவன் முன் உந்தன் கையால் தொடங்கப்பட்டதை, உந்தன் கையால் தொடங்கப்பட்டதை உந்தன் கையால் முடித்து தீர்ப்பாரே. அனுப்பப்பட்டவன் நான் அனுப்பப்பட்ட காரியம். யார் தடப்படினாலும், யார் தடையாக இருந்தாலும் தேவன் என்னை எதற்காக அனுப்பினாரோ அதை நான் நிறைவேற்றுவேன். என் ஜீவன் உள்ளவரை, என் வாழ்நாள் முடியும் வரை அவர் என்னை அனுப்பின காரியத்தை நிறைவேற்றுவேன். எனக்கு தந்த ஆயுசை அவர் என்னை அனுப்பின காரியத்துக்காக நான் செலவிடுவேன். உன் பிரயாசங்கள் வீணாக போகாதுங்க. உன் பிரயாசம் வீணாக போகாது. அது உலகம் பார்க்காம இருக்கலாம், குடும்பம் பார்க்காம இருக்கலாம், சிநேகிதர்கள் பார்க்காம இருக்கலாம், நண்பர்கள் பார்க்காம இருக்கலாம், சபை பார்க்காம இருக்கலாம். உன் பிரயாசம் வீணாக போகாது. உன்னை அனுப்பின காரியத்தை நிறைவேற்று. தேவன் உன் பட்சத்தில் காணப்படுகிறார்.